எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இப்போ கோடை காலத்துல தண்ணீர் குடிக்கிறோம். சரியான அளவு தண்ணீர் குடிக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம யூரின் போகும்போது யூரினோட கலர் அடர் மஞ்சள் நிறத்துல இருந்துச்சு அப்படின்னா உடலுக்கு தண்ணீர் பத்தலை அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம தண்ணீரோட அளவுகள் எப்பவும் கரெக்டா இருக்க மாதிரி பார்த்துக்கணும். வெறும் தண்ணீர் மூலமா மட்டுமே இல்லாம இளநீர் போன்ற பல்வேறு விஷயங்கள் மூலமா நம்ம உடல்ல நீர் அளவுகளை சரியா பார்த்துக்கணுங்க. அப்படி பார்த்துக்காம விடும்போது கோடை காலத்துல வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சிறுநீரகத்துல வரக்கூடிய கற்கள்ங்க. இந்த சிறுநீரக கற்கள் குறிப்பா இந்த காலத்துல அதிகமா வரக்கூடிய சான்சஸ் அதிகம். ஏன்னா நம்ம தண்ணீர் குறைவா குடிப்போங்க. தண்ணீர் குறைவா இருக்கிறது மட்டும் இந்த கல் உருவாகிறதுக்கு காரணம் கிடையாதுங்க. தண்ணீர் குறைவா இருக்கிறது, உப்பு அதிகமா இருக்கிறது, மிக அதிகமான புரதச்சத்து இந்த காலத்துல எடுத்துக்கிறது, இது மூணும் ஒரு டெட்லி காம்பினேஷனா மாறிடுது. எதனால அப்படின்னா இந்த கல் ஏன் உருவாகுது முதல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த கிட்னி ஒரே ஒரு சிறுநீரகத்தை இங்க காமிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு சிறுநீரகத்துக்கு உள்ளாரையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 10 லட்சம் வடிகட்டிகள் இருக்கு, ஃபில்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த வடிகட்டிகளை தான் நம்ம நெஃப்ரான் அப்படின்னு சொல்றோம். இந்த 10 லட்சம் வடிகட்டிகள்ல உங்களுக்கு 90 லட்சம் வடிகட்டிகள் டேமேஜ் ஆனா கூட இந்த நெஃப்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி, இந்த சிறுநீரகம் இருக்கு பாத்தீங்களா, அது டேமேஜே ஆகாது. ஆனா அந்த 10 லட்சத்துக்கும் குறைவா இந்த வடிகட்டிகள் டேமேஜ் ஆச்சுன்னா அப்பதான் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இப்ப நான் என்ன வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த வடிகட்டின்னு சொல்றேன் இல்லையா, ஒரு ஃபில்டர், அந்த ஃபில்டரை தான் இப்ப நான் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. ஸோ இந்த ஃபில்டர் இந்த மாதிரி சில பகுதிகளோட இருக்குங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது இதுதான் வாய் பகுதி. இந்த வாய் பகுதியில முதல்ல வேஸ்ட் நம்ம ஃபில்டர் பண்ண வேண்டிய விஷயங்கள் இந்த வாய் பகுதியில வருங்க. இந்த வடிகட்டியில இந்த வாய் பகுதியில இங்கே பெரும்பாலும் முக்கியமான விஷயங்கள்லாம் உடம்புக்குள்ள இழுக்கப்பட்டு கழிவு மட்டும்தான் வெளியே வரும், அடுத்த பகுதிக்கு போகும். அடுத்து இந்த டியூப் வழியா, இந்த வடிகட்டி வழியா, இப்ப இந்த டியூப் வழியா இப்போ சிறுநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேஸ்ட் நீர் இப்ப வந்துகிட்டு இருக்குங்க. வர வர என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம சிறுநீரகத்தோட ஒரு முக்கியமான வேலையே உடம்பில் அந்த உப்பு அளவுகளை கரெக்டா வச்சுக்கணும், தண்ணீர் அளவுகளை பேலன்ஸ்டா வச்சுக்கணும், எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சோடியம் பொட்டாசியம் போன்ற இந்த தாது உப்புகளோட அளவுகளையும் கரெக்டா வச்சுக்கணும். அதுதான் இங்க மெயினான ஃபங்க்ஷன். இப்போ இப்படி வந்துகிட்டு இருக்கும்போது இது முதல் பகுதிங்க. கிட்னியில மேல அந்த வாய் பகுதி முதல் பகுதி. அடுத்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது இரண்டாவது பகுதிங்க. இதுக்கு அடுத்து மூணாவது ஒரு பகுதி வரும். இங்கதான் ரொம்ப முக்கியமான சில ஃபங்க்ஷன்லாம் இங்க நடக்குதுங்க. கீழே மேல போகும் இந்த வேஸ்ட். இங்க இருந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய வேஸ்ட் இப்போ இந்த மூணாவது பகுதிக்கு வரும்போது நிறைய எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். நீ அதைத்தா, நான் இதை தரேன், நீ இதைத்தா, நான் அதை தரேன்னு இந்த சோடியம் பொட்டாசியம் நிறைய எக்ஸ்சேஞ்ச் இங்க நடந்துகிட்டு இருக்குங்க. இப்படியே நடந்து அப்புறம் அடுத்து கிட்னியோட இந்த நெஃப்ரானோட வடிகட்டியோட நாலாவது பகுதிக்கு சிறுநீர் வருங்க. இப்ப நான் ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா சிறுநீரகத்துல வரக்கூடிய கற்கள் என்ன விதமான கற்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80% நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கால்சியம் ஆக்சலேட் கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கால்சியம் ஆக்சலேட் கற்கள் எதனால உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன வடிகட்டிகள் 10 லட்சம் வடிகட்டிகள் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன வடிகட்டிகள்ல குறிப்பா இந்த ஹென்லி ஸ்லூப்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் சில சமயம் இந்த மாதிரி சின்ன சின்னதா சூப்பர் சேச்சுரேஷன் ஆகலாம். கால்சியமோட அளவுகள் கூடிக்கிட்டே போகலாம். மேல போக போக இது டிஸ்டல் டியூப்னு சொல்லுவோம். இந்த டிஸ்டல் டியூப்லயும் அந்த கால்சியம் அதிகமாகி சில சூப்பர் சேச்சுரேஷன் ஆகி சுண்ணாம்புன்னு சொல்லலாம். கால்சியம் இந்த சுண்ணாம்பு சத்துக்கள் சின்ன சின்னதா படிமம் மாதிரி இருக்குங்க. இந்த கற்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு கான்கிரீட் எப்படி போடுறோம் அந்த மாதிரி தான் நம்ம சிறுநீரகத்தில் உருவாகிற கற்கள். அதாவது ஒரு கான்கிரீட் போடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மணல் தேவை, அதுக்கப்புறம் ஜல்லி கற்கள் தேவை. இந்த மணலையும் ஜல்லி கற்களையும் பிணைக்கிறதுக்கு தேவை சிமெண்ட். இந்த சிமெண்ட், ஜல்லி, மணல் மூணும் சேர்ந்த கான்கிரீட் கலவை கூட கம்பி மேல போடுறாங்க கான்கிரீட் அப்கோர்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த 3 விஷயங்கள் கலக்கிறது இல்லையா, அதே மாதிரி இங்க இந்த கற்கள் உருவாகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கால்சியம், சுண்ணாம்பு, அந்த ஆக்சலேட் அளவுகள்லாம் கொஞ்சம் அதிகமா நம்ம உடம்புல ஆகுது அப்படின்னா அது அதிகரிச்சுக்கிட்டே போகும். இப்படி 10 லட்சம் நெஃப்ரான்ல அங்கங்க சேர்ந்துக்கிட்டே போகக்கூடிய இந்த விஷயம் போக போக என்ன ஆகும், இங்க வரும்போது இந்த சூப்பர் சேச்சுரேஷன் ஆகி இங்க வரும்போது இது பிணைக்கிறதுக்கான சில விஷயங்கள் தேவை. இதை பிணைக்கிறதுக்கான விஷயங்கள் தான் சில புரதங்கள், கொழுப்புகள், சில விதமான பாலிசாக்கரைடுகள்னு சொல்லுவோம், மாவுகள். இதெல்லாம் அதிகமா இருக்கும்போது அது இந்த சின்ன சின்ன விஷயங்களை இதெல்லாம் ரொம்ப மைக்ரோஸ்கோபிக்கா கண்ணுக்கு தெரியாம இருக்கும். ஆனா இது இங்க ஒண்ணு சேர்ந்து அது யூரினா வெளியே
வர இடத்துல கிட்னில இந்த இடத்துல அது ஒன்னா சேர்ந்துக்கலாம், ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கலாம். இந்த ஒன்னோட ஒண்ணு ஒட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். தண்ணீர் குறைவா இருக்கிறது, உப்பு அதிகமா இருக்கிறது, எண்ணெய் சத்து மிகுந்த உணவுகள் அதிகமா எடுத்துக்கிறது, இப்போ நான்வெஜ் எல்லாம் அதிகமா இந்த காலத்துல சாப்பிடுறது அப்படிங்கறத ஏன் தவிர்க்கணும்னு சொல்றோம்னா இதெல்லாம் கூட ஒரு ரீசன் தாங்க. மெயினா நம்மளுக்கு 2 விதமான கற்கள் உருவாகும்னு சொன்னோம் இல்லையா. அந்த முதல் கற்கள் வந்து கால்சியம் ஆக்சலேட் கற்கள்னு சொல்றது. இது வந்து சிறுநீரகத்துல அமிலக்காரத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அந்த அமிலக்காரத்தன்மை பேலன்ஸா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனா இந்த அமிலக்காரத்தன்மை ஒருவேளை ரொம்ப அதிகமா இருக்கு, ஹைலி ஆல்கலைன் யூரினா இருக்கு, அதாவது அமிலத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கு, பேஸ் ஆல்கலைன் யூரினா இருக்கு அப்படின்னா அப்போ கால்சியம் ஆக்சலேட் கற்கள் உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகளை நம்ம அதிகப்படுத்துறோம். அதே காரத்தன்மை ஹைலி அசிடிக்கா இருக்கு அப்படின்னா வந்து அது வந்து இன்னொரு விதமான ஸ்டோன், யூரிக் ஆசிட்னால வரக்கூடிய ஸ்டோனு. அந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ்லாம் ஒரு 15% வச்சிட்டோம்னா மீதி ஸ்ட்ரூவைட் ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான ஸ்டோன்ஸ் வரும். எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம அடுத்து பார்க்க போறது உணவு முறை தாங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வெயில் காலத்துல இந்த உடலுக்குள்ள இந்த மாறுபாடுகள்லாம் உருவாகி அந்த தண்ணீர் குறைவாகவோ உப்பு அதிகமாகவோ ஆகும்போது எல்லாருக்கும் கல் உருவாகிறது கிடையாது. சில பேருக்கு தான் இந்த சூப்பர் சேச்சுரேஷன்ங்கிற ஒரு விஷயம் நடக்குதுங்க இந்த டியூப்ல. ஸோ இந்த ஹென்லிஸ் டியூப், டிஸ்டல் டியூப், ஒவ்வொரு வடிகட்டிலையும் நடக்கக்கூடிய இந்த சூப்பர் சேச்சுரேஷன் எல்லாருக்கும் வரது கிடையாது. குறிப்பா சில பேருக்கு, குறிப்பா மரபணு இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. எல்லாருக்கும் இது நடக்கிறது கிடையாது. அப்படியே இருந்தாலும் மரபணு பிரச்சனை இல்லாதவங்க கூட சில சமயம் அவங்க உடல்ல இந்த பிரச்சனையை தங்களா ஏற்படுத்திக்கலாம், தண்ணீர் குறைவா சாப்பிடுவதன் மூலமா, தவறான உணவு பழக்க வழக்கம் மூலமா. அதனால நம்ம வந்து பேசிக்கா என்ன உணவுகள் சாப்பிட போறோம், எப்படி நம்ம உணவுகள் மூலமா இதை தடுக்கலாம் அப்படிங்கறத தான் மெயினா நம்ம பார்க்க போறோம். ஒன்ஸ் கற்கள் உருவாகிடுச்சு அப்படின்னா அந்த கற்கள் வந்து இந்த கிட்னி சிறுநீரகத்துல தான் இருக்கணும் இல்ல, சிறுநீரகத்துல இருந்து வெளியே வரக்கூடிய அந்த டியூப், இந்த யூரிட்டருங்கிற டியூப்ல கூட போய் அந்த கற்கள் பிளாக் பண்ணலாம், அடைக்கலாம். இல்லைன்னா கீழே மூத்திரப்பை யூரினரி பிளாடருக்கு போகலாம், அதுக்கு கீழே யூரித்ராங்கிற டியூப் இருக்கு. ஆக எங்க வேணா இந்த கற்கள் போய் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த கற்கள் இருக்கு அப்படின்னாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வலி வந்து கடுமையான வலி இருக்கும், தூங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். நம்மளோட பேக், நம்மளோட பிளாங்க் சொல்லிட்டு விலாஎலும்புகளுக்கு பின்னாடி தான் இந்த வலி அதிகமா இருக்கும், வாந்தி வருதல் போன்ற உணர்வு இருக்கும். பொதுவாக வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நம்மளால பார்க்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். இந்த கற்கள் இருக்கு அப்படின்னா அதோட சைஸை பொறுத்து நம்ம கரெக்டான உணவு முறை தான் ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணுவோம். இது கரைஞ்சி வரத்துக்கு, இது கரைஞ்சி வந்துடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, முக்கவாசி அது வந்துடும். நம்ம சொல்லக்கூடிய உணவு முறைகள் மூலமா வந்துடும், பெருசா பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் ரொம்ப கல்லோட சைஸ் அதிகமாகும் போது மற்ற மருத்துவ முறைகளுக்கு போக வேண்டிய தேவை ஏற்படும். இப்போ சம்டைம்ஸ் கற்களோட சைஸ் அதிகமாலாம் இருக்கும்போது அது உராய்வுகளை ஏற்படுத்தும். அந்த கற்கள் சொரசொரப்பா தான் இருக்கும். அந்த சொரசொரப்பான கற்கள் இந்த டியூப்ல எங்கேயாவது உராய்வை ஏற்படுத்துச்சு அப்படின்னா நம்ம சிறுநீர்ல சில சமயம் ரத்தம் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுவும் பிசிக்கல் இன்ஜுரி டேமேஜ் தான். இது வந்து கேன்சர் மாதிரி எல்லாம் கிடையாது. உள்ள அந்த கீரல் உருகுது, அதனால அந்த புண்ணாகுது, அதனால உங்களுக்கு சிறுநீர்ல யூரின் வர மாதிரி இருக்கு. அதை பார்த்து ரொம்ப பயந்துட்டு வேணாம். இருந்தாலும் இதெல்லாம் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஆக கல் எப்படி உருவாகுது அப்படிங்கறத நீங்க பார்த்ததுனால, இதோட கெமிஸ்ட்ரி நான் பின்னணி நான் இப்ப சொன்னதுனால அடுத்து உணவு முறைகளுக்குள்ள போறது முக்கியம்னு நினைக்கிறேன். உணவு முறையை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் அந்த கல் உருவாகுதை குறைக்கும். அதுல மிக முக்கியமான விஷயம் சிட்ரேட். இந்த சிட்ரேட் அப்படிங்கிறது அசிடிக். எலுமிச்சை ஜூஸ், எலுமிச்சம்பழம், அன்னாசி, சாத்துக்குடி, ஆப்பிள், இந்த மாதிரி பல வகைகள்ல சிட்ரேட் அதிகங்க. சிட்ரேட் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு அமிலத்தன்மை அதிகமா இருந்தாலும் பிரச்சனை, காரத்தன்மை அதிகமா இருந்தாலும் பிரச்சனை. அமிலத்தன்மை ஹைலி ஆல்கலைன் யூரினா இருந்தா கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் வரும். அதனால நம்ம அசிடிக் உணவுகள், அதை 80% கால்சியம் ஆக்சலேட் தானே, அதனால நம்ம அசிடிக் அந்த காரத்தன்மை அதிகப்படுத்தக்கூடிய சில உணவுகள் நம்ம சாப்பிட்றது நல்லது இந்த மாதிரி சூழ்நிலையில. அதனாலதான் வந்து நம்ம சிட்ரேட் அதிகம் உள்ள எலுமிச்சை, அன்னாசி போன்ற பல வகைகள் ரெக்கமெண்ட் பண்றோம். இது இல்லாம காய்கறிகள், மற்ற விஷயங்கள், வெள்ளரி, இளநீர், கேரட்டு, பாகற்காய், முட்டைக்கோசு போன்ற விஷயங்களும் நம்ம கல் உருவாகாம தடுக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய உணவுகள். குறிப்பா இப்போ சிட்ரேட்டுக்கு இப்போ இந்த ஆப்பிள் சிடர் வினகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிடைக்குது. இந்த ஆப்பிள் சிடர் வினகர் வந்து 30 ml 300 ml வெந்நீர் எடுத்துக்கணுங்க. 300 ml வெந்நீர்ல வந்து 30 ml இருந்த ஆப்பிள் சிடர் வினகர் கலந்து நம்ம காலை நேரத்துல குடிக்கும்போது, இது மாதிரி தினசரி குடிச்சிட்டு வரும்போது இந்த கற்கள் உருவாகாம இல்ல உருவான கற்கள் சீக்கிரம் வெளியே வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது ஆப்பிள் சிடர் வினகர். ஆப்பிள் சிடர் வினகர் இல்லைனாலும் பரவாயில்ல, எலுமிச்சை சாறு எடுக்கிறோம்னா எலுமிச்சை சாறு வந்து 10 ml எலுமிச்சை சாறு, 200 ml
தண்ணீரோட நம்ம மிக்ஸ் பண்ணி வேணும்னா தேனும் தேவைன்னா கலந்துக்கலாம். எலுமிச்சை சாறு கலந்த தண்ணீர் காலை நேரத்துல குடிக்கிறதும் நம்மளுக்கு இந்த கற்கள் அதிக பெருசாகாம வெளியே வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது இல்லாம வாழைத்தண்டு சாறு, முள்ளங்கி சாறு, இந்த வாழைத்தண்டு சாறும் முள்ளங்கி சாறும் வந்து 100 ml அப்படிங்கிற அளவுல நம்ம எடுத்துக்கலாம். தினசரி ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு நாள் முள்ளங்கி அப்படிங்கிற வகையில் 100 ml மட்டும் எடுத்தா போதும். ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு, ரொம்ப அதீதமா எதுவும் சாப்பிடக்கூடாது. இந்த மூக்கரட்டை கீரை, சிறு பீலை, நெருஞ்சில் போன்ற விஷயங்களும் இந்த கிட்னி கற்கள், கிட்னி ஃபெயிலியர் முதற்கொண்டு பல விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து வலி அதிகமா இருக்கு அப்படின்னா ஒரு விதமான வீட்டு வைத்திய முறை என்னன்னாங்க, ஒரு 5 கிராம் கொள்ளு அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த வெயில் காலத்துல சாப்பிடக்கூடாத விஷயம் தான். ஆனா வெறும் 5 கிராம் தான் எடுக்க சொல்றோம். 5 கிராம் கொள்ளு வந்து ஒரு 300 ml அளவுக்கு தண்ணீர்ல போட்டு அந்த தண்ணீரை சுட வச்சு அதை 100 ml வர வரைக்கும் அதை சுட வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை வடிகட்டி நம்ம குடிக்கும்போது இந்த வலிகள் இருக்கு பாத்தீங்களா, வலிகள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்த விஷயம், இந்த சிறுநீரக கற்கள் உருவாகாம ஹெல்ப் பண்றதுல முக்கியமான விஷயம் வந்து ஃபைட்டேட் அப்படிங்கிற விஷயத்துக்கு உண்டு. சிட்ரேட்டுக்கு அடுத்து ஃபைட்டேட். இந்த ஃபைட்டேட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சில விதைகள், நட்ஸு இதெல்லாம் பேசும்போது நான் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து சிட்ரேட்டுக்கு அடுத்து இந்த ஃபைட்டேட்டு அதிகமுள்ள உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது. ஃபைட்டேட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நான் என்னோட வீடியோஸ் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃபைட்டேட் அப்படிங்கிறது பருப்புகள், எல்லா விதமான பருப்புகளுமே, கடலை பருப்பு, துவரம் பருப்பு, பாசி பருப்பு, உளுத்தம் பருப்பு, எல்லா விதமான பருப்புகள்லையுமே ஃபைட்டிக் ஆசிட் இருக்கும். அது வந்து பொதுவா நியூட்ரிஷனை குறைக்கக்கூடியது அப்படிங்கிற வகையில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சத்துக்கள் உறிஞ்சப்படுவதை தடுக்கக்கூடியது ஃபைட்டேட். அதே சமயம் இந்த ஃபைட்டேட்டுக்கு ஒரு நன்மை உண்டுங்க. இந்த ஃபைட்டேட்டுக்கு வந்து நம்ம சிறுநீரக கற்கள் உருவாகிறத குறைக்கக்கூடியதுல இந்த ஃபைட்டேட் சத்துக்களுக்கு பங்கு உண்டு. ஃபைட்டேட் இந்த வகையில ஹெல்ப் பண்றதுனால நம்ம இந்த காலத்துல எல்லாம் பருப்புகள் சேர்த்துக்கிறது, பீன்ஸ் வகைகள் சேர்த்துக்கிறது, சுண்டல் வகைகள் சாப்பிடுறது, பூசணி விதைகள், ஆளி விதைகள், சூரியகாந்தி விதைகள், தர்பூசணி விதைகள் போன்ற காய வைக்கப்பட்ட விதைகள் சேர்த்துக்கிறது, பாதாம் போன்ற நட்ஸ் வகைகள் சாப்பிடுறது, இது எல்லாமே வந்து சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. நல்ல ஆரோக்கியமான சத்துமிக்க உணவுகளாகவும் இருக்கு. ஆரோக்கியமான புரதங்கள் கொடுக்கக்கூடிய உணவுகளாகவும் இருக்கு. அதனால இதெல்லாம் நீங்க இந்த நேரத்துல சேர்த்துக்கலாம். அடுத்து சிறுநீரக கற்கள் உருவாகாம பாதுகாக்கிறதுல இருக்கக்கூடிய இன்னொரு சத்து வந்து மெக்னீசியமும் பொட்டாசியமும். இந்த மெக்னீசியம், பொட்டாசியம் உள்ள உணவுகள் சாப்பிடலாம். அதாவது வாழைப்பழம் போன்ற விஷயங்கள், பொட்டாசியம் அதிகம் உள்ள உணவுகள் குறித்து ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்க பாருங்க தனியா. ஏன்னா பொட்டாசியம்க்கு சிறுநீரக கற்களை தடுக்கிறது மட்டும் இல்ல, இதயத்துக்கு ரொம்ப நல்லது. மெக்னீசியம் இதயத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால அது குறித்து தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. அது இந்த மாதிரி கண்டிஷன்ல எல்லாம் சேர்த்துக்கலாம். குறிப்பா கற்கள் உருவாகும் பிரச்சனை இருக்கிறவங்க மெயினா இந்த உணவுகளோட சேர்த்து நீங்க உப்பை நல்லா குறைச்சிடுங்க. இந்த வெயில் காலத்துல உப்பு நல்லாவே குறைச்சி சாப்பிடுங்க. வெயில் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நார்மல் லெவல் உப்பு எடுத்துக்கலாம். நார்மலா எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க கூட இந்த காலங்கள்ல எல்லாம் உப்பை நல்லா குறைக்கிறது முக்கியம். ஸ்வீட் குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணெய் கூட குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணீர் ரொம்ப அதிகமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா அதிகமா தண்ணீர் குடிக்காதீங்க. அது இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்லது கிடையாது. இதயத்தை ஓவர்லோடு கொடுக்குற மாதிரி ஆயிடக்கூடாது. இதயம் ஃபெயிலியர் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி அதீதமா எதையும் ட்ரை பண்ணிடக்கூடாது. மற்றபடி இதயம் பிரச்சனை எல்லாம் இல்லாதவங்க இந்த வெயில் காலத்துல போதுமான அளவு நீர் சத்து மிக்க விஷயங்களை தொடர்ந்து சேர்த்துக்கிட்டே வாங்க. இந்த கற்கள் பிரச்சனையை உருவாகாம தடுக்கலாம். உருவானாலும் எப்படி வெளியேற்றலாம் அப்படிங்கிற சில விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.